Hello everyone, welcome to Skywheels. இன்னைக்கு நம்ம டீம்ல புதுசா ஒரு மெம்பர் வந்து ஆட் ஆயிருக்காரு. யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிஜே அவதார் 2 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எஃபிவி ட்ரோன் செக்மெண்ட் தான். கரண்ட் மார்க்கெட்டில் ட்ரெண்டிங்காகவும் அண்ட் லேட்டஸ்ட்டாக இருக்கிறது எந்த ட்ரோன் கேட்டிங்கன்னா எஃபிவியை பொறுத்த வரைக்கும் டிஜே அவதார் 2 தான் இப்போ வரைக்கும் கரண்ட் மார்க்கெட்டில் இருக்குது. நம்ம வாங்கியிருக்க பேக்கேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஜே அவதார் 2 ஃப்ளைமோர் காம்போ பேக். அண்ட் இது இல்லாமல் அடிஷ்னலாக இந்த எஃபிவியை நம்ம ஃப்ளை பண்ணுறதுக்கு RC3, அதாவது எஃபிவியில் RC3 கண்ட்ரோலர் வந்து தனியாக செப்பரேட்டாக பர்ச்சேஸ் பண்ணணும். அதையுமே சேர்த்து வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ எது ரிலேட்டடாக இருக்க போதுன்னா, நம்ம எஃபிவியை அன்பாக்ஸ் பண்ணுறதுல இருந்து எப்படி யூஸ் பண்ணணும் அண்ட் எஃபிவியில் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, பேசிக் டுட்டோரியலில் இருந்து கம்ப்ளீட்டாகவே பார்ட் 1 பார்ட் 2 அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட் பண்ண போகிறோம். இந்த பார்ட் 1 வீடியோவில் ஜஸ்ட்டு பாக்ஸை அன்பாக்ஸ் பண்ணி உள்ள என்னென்ன திங்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓவர் வியூ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ட்ரோனை அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நாங்கள் ஆல்ரெடியே ட்ரோனை அன்பாக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணி ஃப்ளை பண்ணி டெஸ்ட் பண்ணியாச்சு. நம்ம வியூவர்ஸ்க்காக அகைன் பேக் பண்ணி அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ வந்து பேக்கேஜ்லாம் பிரிச்சிருந்தால் பெருசாக எடுத்துக்காதீங்க. ஜஸ்ட் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லிக்கோங்க. இப்போ நம்ம ஃப்ளைமோர் அவதார் காம்போ பிரிக்கும் போது நம்ம RC செப்பரேட்டாக வாங்கணும். இதை வந்து நம்ம ஓரமாக வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம பாக்ஸ் கிட்ட பிரிக்கலாம். பாக்ஸ் கிட்ட பிரிக்கும் போது ஸ்டார்டிங் ஆல்ரெடி நாங்கள் ரீபேக் பண்ணி அகைன் பேக் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து நம்ம ஜஸ்ட்டு பிரிச்சுட்டு உள்ளே வந்து பார்க்கோன்னா நமக்கு நார்மலாக ஒரு பிளாக் கலர் பேக் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த பேக்கை நம்ம ரிமூவ் பண்ணலாம். இப்போ எடுத்துகிட்டு பேக் தனியாக வச்சுக்கலாம். இப்போ நம்ம பேக் கிட்ட ஓப்பன் பண்ணும் போது நமக்கு என்னென்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பேக் உள்ளார பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஓகே, நான் ஃபஸ்ட்டு பாக்ஸை அதாவது பேக்கை வந்து ஓப்பன் பண்ணும் போது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மெயின் கம்பார்ட்மெண்ட்டில் ட்ரோன் இருக்குது. ட்ரோன் எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு எஃபிவினாலே ஞாபகம் வர விஷயம், கண்ணில் ஒரு விஷயம் பார்த்துட்டு ஓட்டுறது, அதுக்கு பேர் காகல்ஸ். அந்த காகல்ஸ் தான் இங்கே இருக்குது. அதையுமே எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஒன், நம்ம ஃப்ளைமோர் காம்போ பை பண்ணதுனால நமக்கு 3 பேட்ரிஸ் வரும். ஸோ அந்த 3 பேட்ரிஸோடையும் தனியாக எடுத்து வந்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஒன், இந்த பேக்கேஜ் கூட வர மோஷன் கண்ட்ரோலர். நம்ம இந்த கண்ட்ரோலர் யூஸ் பண்ண கன்வீனியண்ட்டாக இல்லாததுனால தான் நம்ம அந்த RC3 எஃபிவி கண்ட்ரோலர் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். அதையுமே டீட்டெயிலாக நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ திங்ஸ் வந்து பார்க்கலாம் அகெயின். அண்டு நெக்ஸ்ட் வந்து நமக்கு மேலே அக்சசரிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பேக்கேஜில் வந்து நமக்கு வந்து அடிஷ்னலாக மொத்தம் 4 ப்ரொப்ளர்ஸ் வந்து வரும். இப்போ நம்ம கையில் எடுத்துக்கிறது நம்ம கண்ணில் போகிற காகல்ஸில் போடுற எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் லென்ஸ். அண்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா யூசர் மேனுவல் வந்து இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் ப்ரொப்ளர் 1 2 3 4 அகைன் 4 ப்ரொப்ளர்ஸ். இதுலேயுமே ஏபின்ற மாதிரி தான் வரும். அதாவது 2 கிளாக்வைஸ் 2 ஆன்டி கிளாக்வைஸ் ப்ரொப்ளர்ஸ் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ அதையுமே எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் C2C கேபிள். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா OTG கேபிள், C டைப்பில் OTG கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. அதையுமே எடுத்து வந்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா அலைங்கி. நம்ம ப்ரொப்ளர்ஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கும் இன்கேஸ் ஆஃப் எனி இஷ்யூஸ்னால் யூஸ் பண்ணுறதுக்கு அலைங்கி வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க. அதையுமே வந்து பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் வந்து அதாவது காகல்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த காகல்ஸ் பின்னாடி போடுற ஹெட் ஸ்டாப் வந்து அடிஷ்னலாக வந்து கொடுத்துருக்காங்க. அதையுமே எடுத்து வச்சுக்கலாம். லைக் இதே தான் நமக்கு வந்து பேக்கில் வர கிட். அண்டு இதையுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாக்ஸ்லையுமே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதையுமே நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன். லைக் நம்ம பாக்ஸுமே பார்த்திங்கன்னா இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஏர்க்ராஃப்ட், காகல்ஸ் அண்டு RC மோஷன் 3 ஹேண்ட் கண்ட்ரோலர். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 3 பேட்ரி அண்டு நம்ம ஷோல்டர் பேக், அது அந்த கருப்பு கலர் பேக். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சார்ஜிங் ஹப், அதாவது அந்த 3 பேட்ரி இருக்கிற ஹப்பு பேர் தான் சார்ஜிங் ஹப். நெக்ஸ்ட் வந்து 4 ப்ரொப்ளர்ஸ் எக்ஸ்ட்ரா ஸ்பேர், அப்புறம் வந்து ஸ்க்ரூ டிரைவர், அதான் அந்த அலைங்கி, அப்புறம் லேண்ட்யார்ட், அந்த மோஷன் கண்ட்ரோலரில் சின்னதாக கயிறு மாதிரி வரும்ல அதுதான். நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டிவ் லென்ஸ், அதாவது அந்த கண்ணில் போடுற லென்ஸு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 4 பார்ட், காகல்ஸுக்கு பின்னாடி போடுற பார்ட். நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா USB-C OTG கேபிள் வந்து ஒன்று வரும். அப்புறம் Type-C கேபிள், அப்புறம் மேனுவல். இப்போ நம்ம ஓவர்வியூ பார்க்கலாம். இப்போ ட்ரோனை பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் ஓப்பன் பண்ணோம்னா நம்ம பியூட்டிஃபுல்லான FPV ட்ரோன் வந்து இருக்குது.
ஸோ நெக்ஸ்ட் வந்து காகல்ஸ். ஆக்சுவலி நாங்கள் இது எல்லாமே அன்பாக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணி அகைன் பேக் பண்ணி வியூவர்ஸ்க்காக போட்டுட்ருக்கோம். ஸோ நீங்கள் இன்கேஸ் பேக்கேஜ் எனி டஸ்டர்ஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சால் பெருசாக நோட்டீஸ் பண்ண வேண்டாம். காகல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3 பேட்டரிஸ். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம இந்த காம்போ பேக்கோட வர மோஷன் கண்ட்ரோலர். ப்ளஸ் அந்த லேண்ட்யார்ட்ன்றது எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே ஹெட்டுக்கு போடுறதுக்கான லைக் இதோ இருக்கல் இந்த செட் ஆஃப் வந்து வரும். நெக்ஸ்ட் ஒன் ஓடிஜி. நெக்ஸ்ட் ஒன் C2C கேபிள். நெக்ஸ்ட் ஆக்சுவல் 4 ப்ரொப்ளர்ஸ். அப்புறம் யூசர் மேனுவல் மோஸ்ட்டாக படிக்க மாட்டோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த கரெக்ஷன் லென்ஸ் வந்து இருக்குது. அண்ட் அலைங்கி. இதுதான் நம்ம ஃப்ளைமோர் காம்போ பேக்கோட வர கிட்ஸ். இது இல்லாமல் நம்ம தனியாக RC3 கண்ட்ரோலர் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். அதாவது மோஷன் 3 கண்ட்ரோலர் யூஸ் பண்ணுறதுக்கு கன்வீனியண்ட்டாக இல்லாதனால இந்த கண்ட்ரோலர் வந்து தனியாக பர்ச்சேஸ் பண்ணுவோம். கத்தி எங்கே வச்சோம்? இதோ இருக்குது. லைக் நம்ம மற்ற ஆர்சிஸ் யூஸ் பண்ணும்போது FPVயோட ஆர்சி வந்து இன்னுமுமே கொஞ்சம் லைட் வெயிட்டாக இருக்கும். இது வந்து ஆர்சி கண்ட்ரோல், அதாவது FPV ஆர்சி கண்ட்ரோலர்லேயே RC3ன்ற வேரியண்ட். அதாவது இதுவுமே லேட்டஸ்ட்டான OFO டிரான்ஸ்மிஷன் சம்திங்கில் வந்து வரும். இதுக்குமே நம்ம ஜாய்ஸ்டிக் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எல்லா கண்ட்ரோலர்லேயும் பேக் சைடு வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த கண்ட்ரோலரில் வந்து பார்த்தீங்கன்னா சைடில் ஸ்டைலில் ஸ்மார்ட்டாக கொடுத்துருக்காங்க. அண்ட் அதையுமே எடுத்து கட்டிங்க ஸ்க்ரூ பண்ணிக்கலாம். அண்ட் இந்த FPV கண்ட்ரோலரில் மற்ற கண்ட்ரோலரில் இல்லாத மாதிரி லைக் நமக்கு இங்கே நெக்ஸ்ட் ஸ்டெப் போட்டு ஹோல்டு பண்ணுற மாதிரி ஒரு கிளிப்பான் வந்து அடிஷ்னலாக கொடுத்துருப்பாங்க. இது ரொம்பவே கழுத்தில் மாட்டிக்கிட்டு நம்ம கண்ட்ரோலர் சேஃபாக வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுதான் நம்ம ஓவராலாக FPVக்குன்னு வாங்கியிருக்க கிட்ஸ். நெக்ஸ்ட்டு பார்ட் 2 வீடியோவில் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓவர்வியூ பார்க்கலாம். அடுத்த பார்ட்டில் அதை எப்படி ஃப்ளை பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர்ஸ் என்னென்ன சேஃப்டி டிப்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட் டுட்டோரியல்ஸுமே உங்களுக்காக பார்க்கலாம். நம்ம ஸ்கைவில்ஸ் பேஜை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் ட்ரோனை பற்றி லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நம்ம வீடியோஸை ஷேர் பண்ணிவிட்டு நம்மளை ஃபாலோ பண்ணிக்க சொல்லிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோஸில் FPV லேர்ன் பண்ணுறதுக்கு கம்ப்ளீட் ஓவரால் வீடியோஸ் எல்லாமே போஸ்ட்டில் தயாராக இருக்குது. மறக்காமல் ஃபாலோ பண்ணி வெயிட் பண்ணுங்கள்.